ஆரம்பமானது யோகாசன பயிற்சியும் யோகாசனமும் ஆசிரியர் தர்ஜினி சண்முகனான் அவர்களுக்கு இனிய காலை உற்சாக வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது பஸ்டோடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா 215வது அங்கத்துடன். இன்று 1/12/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 கார்த்திகை 15ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மனித நேயம் உணர்த்தும் மகத்தான மாதமான டிசம்பர் மாதம் அதில் நேரடியில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 41 கல்லாமை. குறள் 403. கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் என்ற திருக்குறளின் விளக்கம், கற்றவர் முன்பு உரையாடாதிருக்க பெற்றார் கல்லாதவரும் மிக நல்லவர் ஆவார் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி, சிறந்த வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், பழக்கம் அதை இன்பமாக்கும் என்ற பிரெஞ்சு நாட்டு பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது எளியோர் யோகா 215வது. எல்லாருக்கும் சிறந்த வாழ்வை என்ன சொல்றீங்க? சிறந்த வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதன் பழக்கம் உங்களை இன்பமாக்கும். இது என்னவோ அதானே நடக்கும். சரி, நன்றி, வணக்கம். நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வழிகளில் அது உங்களை அந்த பழக்கத்திலேயே தொடர்ந்து வெளியிட்டு அது உங்களுக்கு இன்பம் தரும் என்ற மாதிரி நான் விளங்கிக் கொண்டு, இது பிரான்ஸ் நாட்டின் பழமொழி. வணக்கம் மணியக்கா, வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எளியோர் யோகாவில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இன்றைய பயிற்சிக்குள்ள போறதுக்கு முதல் தொடர்ச்சியான உங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு நிறைய பயன் தரும். நிறைய பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய செய்யுங்கோ. நிறைவுல சொல்ற மாதிரி எப்பவும் அந்த 10 நிமிஷம் இருந்து செய்யுங்க, மறந்துடாதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஏற்றது, உங்களுக்கு உகந்தது எது, எந்த பயிற்சி என்னால செய்ய முடியும், பிடிச்சு கொண்டு செய்ய முடியும், பிடிச்சு கொண்டு இல்லாமல் செய்ய முடியும், எதை இருந்து செய்ய முடியும், எதை நின்று செய்ய முடியும், நீங்க முடிவெடுத்துக் கொள்ளலாம், ஆறுதலா செய்து கொள்ளலாம். உங்கள் எல்லோருக்கும் நிறைய அனுபவங்கள் அதில் இருக்கும். பயிற்சி எடுத்து சேர்ந்து செய்யற எல்லோரையும் மீண்டுமா உற்சாகத்தோட அழைத்தவரையும் நாங்கள் பயிற்சி கொள்ள போகலாம். வீடியோ எப்பவும் தூர வச்சு கொள்ளுங்க, கிட்ட வைக்காம. ஏன்னா நீங்க அந்த பதிவை திருப்ப பார்க்கிறதா இருந்தா சில விலையில் நீங்க முதலியோருக்கா சொல்லியிருக்கலாமோ, வாணிமோகன் அவர்களோ அல்லது தர்ஜினி அவர்களோ சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி எங்களிடம் கேட்காதபடி இருக்கிறதுக்காகத்தான் அந்த சொல்றோம். கொஞ்சம் தூரம் வச்சு தள்ளி ரெண்டு செய்தா சரி. நன்றி எல்லாருக்கும். சரி, இப்போ நம்ம பயிற்சிக்குள்ள போகலாம். நினைந்திருந்து கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு சிரிச்சபடி சந்தோஷமா, யாரும் எங்களை பார்க்கல, நாங்க கொண்டு எங்களை பயிற்சி எங்களை யாரும் பார்க்கவும் வேண்டாம். தயவுசெய்து நாங்க எங்களுக்காக வேண்டி செய்யறோம், எங்கிட்ட நல்லதுக்காக வேண்டி செய்யறோம், தொடர்ச்சியா செய்யறோம். அதுல பயன் எங்களுக்கு தான் கிடைக்க போது. முடிந்தால் நீங்களும் இணைந்து செய்து கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, முகத்தை சிடுகண்டு வச்சிருக்காம நல்லா சிரிச்சபடி சந்தோஷமா, நிறைய சந்தோஷ பக்கத்துல வச்சு நான் நல்லா ஆரோக்கியமா இருக்க போறேன், நல்ல வடிவா வர போறேன், முகத்துல நல்ல ரத்தோட்டம் எனக்கு நிறைய கிடைக்க போகுது, நான் அழகா இருக்க போறேன், நான் ரொம்ப அழகு என்று ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள நீங்க சந்தோஷமா வச்சுக்கொண்டு நிறைய வார்த்தைகள் நல்ல சொற்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மூச்சிலையும் கவனம் செலுத்தணும். அவ்வளவுதான். அந்த நேரம் உள்ள நல்ல நிமிர்ந்திருக்க வேணும், கழுத்து மடிக்காம இருக்கணும், கண்களை இறுக்கி பிடிக்காம சாதாரணமா ஓடி இருக்கணும். கைகளை சின்முத்திரை விரும்பினா பிடிக்கலாம், அல்லது மடியில அப்படியே கைய வச்சுக்கலாம். நிறைய மூச்சுள்ள கிடைக்கிறது. அமைதியா இந்த நாள் எனக்கானது. இந்த ஆரம்ப நாளையே நான் இந்த பயிற்சியில ஒவ்வொரு நாளும் தினமும் செய்துட்டு வரேன். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் இதை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது. என்னுடைய ரத்தோட்டம் எல்லா உடல் உறுப்புக்கும் முழுமையா பரவி நான் நல்ல சுகமா இருக்க போறேன். எந்த இடத்துல வலியோ நோவோ எனக்கு இருக்க போறது இல்லை. கொஞ்சம் பயிற்சி தான் செய்ய போறேன், ஆனா தினமும் செய்யறேன். அந்த பயிற்சி எனக்கானதான் செய்யறேன், எனக்கு பிடிச்சு செய்யணும் என்று உங்களுக்கான அந்த வார்த்தைகளை உத்வேகம் கொடுத்து நல்ல வடிவா நிறைய மூச்செடுத்து வெளியிட. அந்த மணியோசையோட நாங்க எழும்பி கைகளை உதறி சிரிச்சபடிய போகும்போது அசைப்ப விட்டுறாங்க. உற்சாகமா சொல்லுவோம். எழும்பி உங்களுக்கான அசைவு, சின்ன அசைவு தான், பெரிய அசைவு. மெல்லமான ஓடுறது, இப்படி மெதுவா ஓடுறது, கைகளுக்கு உதறது,
ஒரு கட்டு சரியா மேலாமா அவரை மாதிரி இவர மாதிரி இல்ல. கைய உதருங்கோ, முன்னுக்கு உதருங்கோ, பின்னுக்கு உதருங்கோ, பக்கவாட்டுக்கு உதருங்கோ, ஒரு துள்ளி விடுங்கோ, மெதுவா பின்னுக்கு தள்ளி நில்லுங்கோ, மெதுவா சரி அப்படியே கைய இருக்கா மின்னக்க மின்னக்க மாட்டி விடுங்கோ. நன்றி. சரி இப்ப நாங்க தப்புக்கணும் முடிந்த அளவு கையை இறக்கி பிடிச்சு கொள்ளுங்க, அதை இல்லையா தொழில் பண்ணி பிடிச்சு கொள்ளுங்க. உங்களால எவ்வளவு இருந்து எழும்ப முடியுமோ அவ்வளவு இருந்து. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. மறுபடியும் இருக்க கால உதறி கைய உதறி பிடித்தபடி அல்லது சைட்ல உள்ளோட சாஞ்சிருந்து ஒரு பகுதியா நல்லா எடுத்துட்டு இடப்பிலகை எடுத்து தலைக்குரிய பயிற்சி. தலைய நல்லா கீழையும் மேலையும் இரண்ட வேணும் உயர்த்த வேணும். நல்லா கீழே அண்ணாந்து பார்க்க வேணும். மூச்சு விட்டபடி கீழே மூச்சு எடுத்துக்கொண்டு வெளியில ஆறுதலா அமைதியா கண்களை மூடினபடி கீழே மேல. அதே போல வலது பக்கம் இடது பக்கம் மெதுவா சாதாரண மூச்சு அப்படியே வலது பக்கமா வட்டம் ஆறுதலா மெதுவா. அதே மாதிரி இடது பக்கம் சாதாரண மூச்சு நிமிர்ந்து நின்று ஆறுதலா அமைதியா கழுத்துல படிக்காம செய்வேன். சரி இப்ப 2 கைகளையும் கொண்டு வந்து தோல்ல வச்சுட்டு விரல்களை அப்படியே முன்னோக்கி நிமிர்ந்து நின்று முன் பக்கமா அப்படியே பின்பக்கமா. இப்ப அந்த 2 கையையும் உள்ளுக்குள்ள பெருவிரலை வச்சு 4 விரலெல்லாம் பத்திட்டு மெதுவா முன்னோக்கி 1 2 3 4 5 6 7 8. அதே பின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8. அப்படியே கையை வச்சு பெரிய வட்டம் 1 2 3 5 6 7 8. அதே மெட்ட பட்டம் 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. அப்படியே பெருவிரலை முன்னுக்கு நீட்டி வலது கையால கொத்தி பிடிச்சு விரல்களை மடக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. இப்ப அப்படியே இந்த கைகளை கொண்டு வந்து முழங்கால வச்சு கொஞ்சமா இருந்து நேர பார்த்து கொண்டு வலது பக்கமா 1 2 3 4 5 6 7 8. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. அப்படியே முழங்கால கீழே குனிகிறது நிமித்து மெதுவா அப்படியே இருந்தபடி அப்படியே வளைச்சிட்டு அப்படியே நிமித்தி மெதுவா செய்து விடுவோம். சில பேர் ரொம்பவும் நன்றா செய்ய வேண்டாம். சரி இப்ப போல கால்கள்
விரல்ல முதல்ல கையை உதறினபடி நல்லா, அல்லது கையை திறந்து போனபடி விரல்ல மேல் எழுப்பி சாதாரண மூச்சு. இப்ப அப்படியே மெதுவா குதியில. அப்ப இந்த கையை நீங்க அப்படியே சுத்தலாம், அல்லது திறந்து பூட்டலாம், அல்லது உதறிக்கொண்டு கைக்கு சென்று. இப்ப குதியில நடக்கிறோம், விரல முன்னுக்கு தூக்கி வச்சிருக்கிறோம். இனி பக்கவாட்டுக்கு காலை நல்லா பக்கவாட்டுக்கு பதிச்சு அழுத்தி செய்யும். இப்ப உள்ளுக்கு காலை சவட்டி நல்லா காலை அழுத்தினபடி செய்யும். இப்ப பிடிச்சுக்கொண்டு அல்லது ஒன்றுல சாஞ்சு கொண்டு ஒன்றுல பிடிச்சுக்கொண்டு விரல் குதி, விரல் குதி, விரல் மெதுவா 2 கால் விரல்ல நிக்கிறோம். பிறகு குதிக்கு மாறுறோம். விரல் குதி மாறி மாறி 2 காலையும் செய்துட்டு இனி ஒரு கால் விரல் ஒரு கால் நிலத்துல இப்படி வரும். ஒரு கால் விரல்ல வரும்போது ஒரு கால் நிலத்தில் அழுத்தி வைக்கிறது. மூச்சுல கவனம் செலுத்தினபடி. இப்ப நாங்கள் இந்த வலது கையை கொண்டு போய் இடது காதை தொடங்குவோம். இடது கையை கொண்டு போய் வலது காதை தொடங்குவோம். முடிந்தவர்கள் முடியாத பரவாயில்லை. அப்படியே இப்படி திரும்புற முறுக்க இங்க இருக்காது. ஆனா கொஞ்ச கால்ல இடவெளி விடுங்கோ, நிமிந்து நில்லுங்கோ. மெதுவா காதை பிடிச்சு கொள்ளணும். அப்படியே கைகளை தளர்த்திட்டு முதல்ல வலது கையை கொண்டு போனாங்களே, இடது கையை கொண்டு போய் வலது காது, வலது கையை கொண்டு போய் இடது காது. இங்க திரும்புறோம். மெதுவா திரும்ப எது எங்களுக்கு முடியுமோ அந்த அதே போல கையை தளர்த்திட்டு இப்படி வலது கைய இடது கை முழங்கட்டு, இடது கை வலது கை முழங்கட்டு மேல கொண்டு போறோம், கீழே கொண்டு போறோம். மேல போயிட்டு நிறைய மூச்சு எடுத்து கொண்டு போறோம், கீழே வரைக்கும் மூச்சு விட்டுக்கொண்டு நிமிந்து நிக்க வேணும். மேல கீழே மேல கொண்டு போய்க்க மூச்சு எடுத்துக்கொண்டு கை கீழே வரைக்கும் மூச்சு விட்டு சாதாரண மூச்சு. சரி, இப்ப இந்த கையை கொண்டு வந்து காதோரம் எடுத்து பிடிச்சிட்டு இங்காலி பக்கம் இப்படி சரிஞ்சு சரிஞ்சு நிமிர்றோம். சரீரம் நிமிர்றோம், சரீரம் நிமிர்றோம். வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளப்படாம பார்க்கணும், நிமிந்து நிக்கணும், கை உயர்த்தி வச்சிருக்கணும். மற்ற கை வலது கை உயர்த்தி வச்சிருந்தா இடது கை துடையோட அழுத்தி பிடிச்சு கொண்டு மாற்றி அந்த கைக்கு எதிர்பக்கத்துக்கு நாங்க சரிக்கிறோம், நிமிர்றோம். மெதுவா ஆறுதலா செய்து வரணும். கண்களை மூடி கொஞ்சம் காலாகலமா வச்சுட்டு மெதுவா செய்யும். அதே மாதிரி அந்த உயர்த்தின கையை கீழே கொண்டு வந்து வச்சுட்டு கீழே இந்த வலது கை துறையோட சேர்த்துட்டு இடது கையை மேல உயர்த்தி அப்படியே மற்ற பக்கத்துக்கு சரீரம் நிமிர்றோம், சரீரம் நிமிர்றோம், சரீரம் நிமிர்றோம். அத்தாடி ஆசனத்துக்குரிய பயிற்சியா? பயிற்சி இத சரியான நல்ல ஒரு பயிற்சி. மூச்சோடையும் சேர்ந்து செய்ய நல்லா இருக்கு. இப்ப நாங்க கொஞ்சம் இடைவெளி காலுக்கு விட்டுட்டு மெதுவா முன்னுக்கு குனிஞ்சிட்டு கை அசைச்சுக்கணும். முன்னுக்கு அசைக்கிறோம், பின்னுக்கு அசைக்கிறோம். எவ்வளவு உங்களுக்கு இலகுவா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதுதான் தேவைப்படும். ஆனா முன்னோக்கி பார்த்து கூனி கொண்டு போய் குழியிடாம காலையும் மடிக்காம நிமிர்ந்து நின்று கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு வடிவா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கைய முன்னுக்கு பின்னுக்கு சாதாரண மூச்சு.
இவ்வளவு மெதுவா அடும்ப வேணும். இடத்துல பிடிச்சிட்டு சரி. இப்ப நம்ம பிரயாசனத்துக்குரிய பயிற்சி. இடுப்பில கைய வச்சுட்டு காலை கொஞ்சமா அகலமா வச்சுட்டு நல்ல அடுப்பு பிடிக்கணும். பிடிச்சு எவ்வளவு பின்னுக்கு போக முடியுமோ போயிட்டு வா. நல்லா கொஞ்சம் வளைஞ்சு கழுத்த வடிவா தொங்க போட்டுட்டு பின்னுக்கு போறது. உங்களுக்கு பின்னுக்கு போய் போய் வேற கஷ்டம் இல்ல, கொஞ்சமா அண்ணாந்து பார்த்துட்டு நிமிடமா மெதுவா இவ்வளவு போயிட்டு வந்தாங்க. ஆனா மெதுவா ஒரு பயிற்சி. இது பிரயாசனத்துக்குரிய பயிற்சி. நாங்க பிரயாசனம் செய்வோம், அதுக்குரிய பயிற்சியா இருக்கு. இப்ப அதே 2 கையை பின்னுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு காலை பின்னுக்கு மெதுவா மடிச்சு விட பின்பக்க ஒரு 10 எண்ணிக்கைக்கு நிமிந்து நிக்கணும். சாதாரண மூச்சில் அடிக்கணும். நேர பார்க்கணும். ஸ்டிச் கொண்டு செய்வாங்க. எனக்கு நான் செய்யறேன்னு சொல்லி அந்த சந்தோஷமா செய்யும். காலை பின்னுக்கு அடிக்கும். சரி, அது ஒரு அழகான பயிற்சி, நல்ல ஒரு பயிற்சி. அதே போல அந்த கையை முன்னுக்கு எடுத்துட்டு 2 கையை கோர்த்து தலாசனத்தை பிடிப்போம். அது மாதிரி கோர்த்துட்டு முழங்கால கொண்டு வந்து முட்டலாம். நிமிந்து நிக்கிறான். எவ்வளவு எங்களுக்கு ஏற முடியுமோ அவளை 10 மணி கொஞ்சம் பின்னுக்கு இருந்தா இன்னும் வடிவா தெரியும். வடிவா செய்யறீங்க பின்னுக்கு கொஞ்சமா இப்ப வடிவா தெரியும். எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அடிவயிற்று பகுதி அங்கு அழுத்தப்பட்டு கால் உயர்த்தப்படும். நிமிந்து நிக்கணும். எவ்வளவோ அவ்வளவு. அந்த கைகளை விட்டுட்டு சிவரோட அல்லது கவரி ஒன்றுல பிடிச்சிட்டு பிடிப்போட பக்கம் பிடிச்சிட்டு ஒரு கால நின்று கொண்டு ஒரு காலை முன்னுக்கும் பின்னுக்கும் ஆட்ட போறோம். ஆட்டும் போது மாற்ற கால வடிவா பிடிச்சு கொள்ளும். மெதுவா நோகடிக்காம ஒரு கால நிமிர்ந்து கொண்டு கையை ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சு கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் அதே மாதிரி மற்ற கால பிடிச்சு கொண்டு மெதுவா இப்ப இந்த கைகளை உதறி கைகளுக்கான பயிற்சி. நிமிந்து நிக்கிறோம். சாதாரண மூச்சு 10 பின்னுக்கு கொஞ்சம் கலந்துமா. வடிவா நிமிந்து எவ்வளவு நிக்க முடியும் 2 அடி கை, அதாவது மணிக்கட்டு பகுதியை தட்டுறோம். பக்கவாட்டுக்கு தட்டுறோம். மெதுவா அன்போடு 4 கையில அப்படி போடுறோம். மெதுவா அப்படியே விரல்களை கோர்த்து முன்னோக்கி தள்ளலாம். உள்ளுக்கு முன்னுக்கு உள்ளுக்கு அப்படியே கோர்த்த கைகளை 2 உள்ள கோர்த்தபடியே இருக்கணும். 2 அடிப்பாகங்கள் தட்டுப்படும். அப்படியே பிசைஞ்சு விடுறோம். அந்த கைப்பிடி கலட்டக்கூடாது. அப்படியே ஒவ்வொரு விரலா இழுத்து விடுறோம். மெதுவா முன்னோக்கி தள்ளி இறுக்கி பொத்தி பிடிச்சிட்டு முட்டிய சுழட்டி விடுறோம். முட்டி பிடிச்ச முஷ்டி பிடிச்ச கசி கை அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு சுழற்றோம். உள்ளுக்கு மடிக்கிறோம். முன்னுக்கு நிற்கிறோம். உள்ளுக்கு மடிக்கிறோம். உள்ளுக்கு உள்ளுக்கு மடிக்கிறோம். முன்னுக்கு அப்படியே 4 விரலையும் முன்னுக்கு தள்ளிட்டு ஒரு கையால பின்னோக்கி தள்ளி வர்றோம். 4 விரலையும் பின்னோக்கி நோகடிக்காம மெதுவா நல்லா உதறி வர்றோம். இன்னைக்கு நாங்க ஏகபாதாசனம் செய்ய போறோம். உடல் உதவியோட செய்யுமோ பிடிச்சு கொண்டு செய்யுமோ அவ்வளவுதான் அப்படின்னு அது உங்களோட விருப்பம். ஏகபாதாசனம் ஒற்றைக்கால் நிலை. எந்த கால் உங்களுக்கு வருமோ அந்த கால் பிடிக்கும். பக்கத்துல பிடிச்சு கொள்ளுமோ சைட்ல நின்னுமோ இல்ல சிவரோட வடிவா சாஞ்சு கொள்ளுமோ. கைகளை உயர்த்தி காலை எவ்வளவுக்கு உங்களை போட்டு வச்சுக்க முடியுமோ வச்சுட்டு கைகளை மேல் நோக்கி நிமிர்ந்து கொண்டு போய் நிற்காத.
1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே கீழே மெதுவா கொண்டு வந்து காலை விட்டு இந்த காலை இடது கால் செய்யறாங்க வலது கால் அதுதான் பதிவாளி இந்த ரெண்டு உங்களுக்கு உழவு வரும்னா உழவு செய்யணும் நல்லா கால் வரும் நான் நிற்பேன் என்ற மட்டும் பதிவா காலை எவ்வளவு உயர்த்தி வைக்க முடியுமோ வச்சு நிமிந்திருந்து அப்படி மேல் நோக்கி காதோரம் கையை எடுத்து வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கைகளை இறக்கிட்டு காலை சரி இது ஏகபாதாசனம் ஏகபாதாசனத்துல மெட்டீரியல் மர ஆசனம் அதுக்கு நாங்க காலை முன்னுக்கு வைப்போம் அது நாங்க எப்படியோ இதோட சேர்த்து செய்வோம் இந்த கால் பகுதி எடுத்து பார்த்து முன்னோக்கி வச்சுட்டு மரம் மாதிரி கைய மேல உயர்த்தி முழங்கால் மடிக்காம பிடிச்சு கொண்டு ஒரு இடத்துல சரிவா நின்று கொண்டு விழுந்துடாம 1 2 3 4 5 6 7 8 9 10 கைகளை கீழே இறக்கி காலை தளர்வா விட்டுருவாங்க இப்ப மெட்ட காலையும் மடிக்காம நேரம் நின்று கொண்டு எவ்வளவு உங்களுக்கு மடிச்சு முன்னுக்கு வைக்க முடியுமோ பிடிச்சு வச்சுட்டு கைகளை மேல் நோக்கி மரக்கிளைகள் மாதிரி மேல நீட்டிட்டு பார்வையை முன்னுக்கு நேரா வைத்து 1 சாதாரண மூச்சு 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கைகளை விட்டு இது இந்த ஆசனமும் பயிற்சியுமா இருந்தது முதல்ல நாங்க பயிற்சி செய்தது நாங்க பிறகு 2 ஆசனங்கள் செய்தது ஆசன பயிற்சி 2 ஆசனம் செய்தது இப்ப நாங்க கண்ணுக்குரிய பயிற்சிக்கு வந்து மூச்சு பயிற்சிக்கிறேன் கண்ணுக்குரிய பயிற்சி மடிவானில் இருந்து கண்களை மூடி அமைதியா ஆறுதலா சந்தோஷமா முதல்ல நாங்க கண்ணை திறந்தோண்டு எல்லாம் செய்வோமோ அது மாதிரி கண்ணை மூடினபடி செய்ய போறோம் சாதாரண மூச்சில் இருக்க போறோம் உள்ளந்த வளைக்காம இருக்க போறோம் கழுத்தை மடிக்காம நேர வச்சுக்கொண்டு மேல கண்ணை மூடினபடி செய்துட்டு வலது பக்கம் இடது பக்கம் விழிகள் அசைக்க போறோம் அப்படியே வட்டமா வலது பக்கமா சுத்த போறோம் அப்படியே இடது பக்கமா சுத்த போறோம் கண்களெல்லாம் வடிக்காம மெதுவா செய்துட்டு அப்படியே திறந்துட்டு அதையே கண்ணை திறந்தபடி செய்ய போறோம் மேல கீழே மேல கீழே மேல கீழே வலது பக்கம் இடது பக்கம் வலது இடது வலது இடது வலது பக்கமா சுத்தி ஒரு 4 அல்ல 5 தடவை மெதுவா ஒரு வட்டம் மெதுவா சாதாரண மூச்சில் அது இடது பக்கமா சுத்தி வெளிகளை மட்டும் அசைச்சு வலது கை பெருவிரல நல்லா மூக்குக்கு முன்னுக்கு நுனி மேல மூக்கு நுனியில விரல் நுனிய பார்த்தபடி மேல கொண்டு போறோம் அந்த விரல் கை கீழே கொண்டு வர அப்படியே மேல கொண்டு போறோம் நோகடிக்காம மெதுவா பாருவோம் சாதாரண மூச்சுல கவனிச்சிடும் செய்துட்டு அப்படியே மூக்குக்கு முன்னுக்கு நேரம் கொண்டு வந்துட்டு அந்த கை விரலை மட்டும் பார்க்கணும் வலது பக்கம் அந்த விரல் போகல கண்கள் மட்டும் விரல பாக்குற மாதிரி மெதுவா கொண்டு வந்து செய்துட்டு ஒரு 3 தடவை விரல் நுனிய பார்த்து அதை நிறைவு செய்து இடது கை கட்ட விரல முன்னோக்கி நீட்டி நுனி விரலை பார்த்து நல்லா மேல கழுத்து அசைக்க கூடாது பார்வை மட்டும் அப்படி ஒரு பயிற்சி விழிக்கி செய்து கொண்டு மேலையும் கீழையும்
அப்படியே மூக்கு நுனிக்கு மேல கொண்டு வந்துட்டு இடது பக்கம் அந்த பெருவிரலை கொண்டு போகும்போது அங்க பொறுக்க போயிட்டு நேர விரல் அப்படியே மூக்கு கிட்ட எடுத்து மூக்குக்கு கிட்ட விரல் நுனிய பார்க்கணும். சில வேளை கண்ணுக்கு நோகலாம் அப்படின்னு தான் செய்யாது. இப்போ விரல் நுனிய பார்க்கணும். அமைதியாக செய்து நிறைவாக்கி கண்டு அவ்வளவு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சி. அதை நீங்க செய்யவும் கூட பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியாது என்று நாங்க மூச்சு பயிற்சி மேல நல்லா மூச்சு எடுத்து கொண்டு போய் கீழே கொண்டு வந்து விட போறோம். அப்ப முட்டி கிட்டி போடக்கூடாது. எங்கேயாவது முட்டு பெற்றம் முழங்கை இடி பெற்றம் அவனா நிமிந்திருந்து கண்களை மூடி சிரித்தபடி நல்லா மூச்சு எடுத்து கொண்டு போறீங்க. எவ்வளவு வேகமா கொண்டு போறீங்களா மூச்சு எடுத்து அவ்வளவு வேகமா வெளியில தள்ளி விட்டுரும். இது மூச்சு எடுக்கிறதும் மூச்சு வெளியில தள்ளுற பயிற்சி. நாசிகா முத்திரை பிடிச்சிட்டு அடுத்த கைய செல்முத்திரை பிடிச்சு நிமிந்திருந்து வலது மூக்கு துவாரத்தால சுவாசத்தை எடுத்து மூக்கு மோதிர விரலால கொட்டிக்கொண்டு பக்கத்தால விட்டு ஒரு பக்கத்தால மூக்கு துவாரத்தால சுவாசத்தை எடுத்து மெதுவா ஒரு மோதிர விரல அகற்றி வெளியில விட்டு கண் சாதாரணமா மூடி இருக்கணும். கழுத்து நேர வச்சிருக்கணும். உருப்பைக்கு மூடக்கூடாது. முள்ளங்கண்டு நேர இருக்கணும். சந்தோஷமா நிமிர்ந்திருந்து மாறி மாறி அதை நிமிர்ந்து 5 எண்ணிக்கைக்கு செய்யலாம். இடது பக்கத்தால சுவாசத்தை எடுக்கிறோம். மூன்று விரல் அபத்தி கொண்டு பெருவிரல் அகற்றி வலது பக்கத்தால வெளியில வரலாம். இப்ப வலது பக்கத்தால சுவாசத்தை எடுத்து கட்டு விரலால வலது பக்கத்தை கொத்தியபடி அடைத்தபடி இடது பக்கத்தால சுவாசத்தை வெளியில வரலாம். மோதிர விரல அகற்றி இது இந்த பயிற்சியா இருக்கும். இது போக 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 ஆரம்பத்துலதான் அந்த மூச்சு இருக்கிற சத்தங்கள் கோணம் கொள்ளணும் இருக்கும். ஆனா மொத்தத்துல சத்தமே கேட்காம அமைதியா செய்யறதா அதோட நல்ல பயிற்சி. அந்த சத்தமே இல்லாம இருக்கிறதும் சத்தமே இல்லாம வெளியில முழு காற்றையும் வெளியில வரணும். அதுக்கான காற்றோட்டமான பக்கத்துல இருந்து நிமிர்ந்திருந்து சந்தோஷமா செய்யும் போது 10, 15, 20 எண்ணிக்கைகள் வரையும் செய்யலாம். சில பேருக்கு கூடின அளவு செய்யும்போது தலை சுற்றும். அதனால அளவா உங்களுக்கு எத்தது எத்தனை சுற்றுகை எத்தனை நாடி சுத்தி செய்யலாம்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்தா தொடர்ச்சியா செய்ய வேண்டும். அது சிறப்பு. இப்ப எங்க உடல் உறுப்போட பேசுறீங்க நிமிர்ந்திருந்து கண்களை மூடி சிகிச்சை கொண்டு நல்ல வடிவா நான் எனக்கு உரிய பயிற்சியை செய்துட்டு நான் நல்லா ஆரோக்கியமா இருக்க போறேன் இதெல்லாம் நினைச்சு எவ்வளவு நல்ல வார்த்தைகள் எல்லாம் அங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் பார்த்தீங்களோ இங்கெல்லாம் மூண்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்லிக் கொள்ளுவோம். கண்களை மூடுங்கோ, நிமிந்திருங்கோ, சிரிச்சபடி இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. ஒவ்வொரு நாள் இன்றைக்கு 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் இப்படி ஒரு முதல் நாள்ல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். இந்த தொடர்ந்து வர இந்த பயிற்சியை நான் செய்கிறேன். எனக்காக செய்கிறேன். நான் செய்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்கு. நல்ல சுகமா இருக்கு. ஒரு இடத்தையும் நோவோ வலியோ இல்லை. என்னால முடியும். என்னால என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சந்தோஷமா இருக்க முடியும். எப்பவும் நான் சிரித்தபடி முகத்துல ஒரு புன்னகையோட தான் இருப்பேன். சிலுவா இருக்கவே கூடாது சொல்லி நல்ல வடிவா அவங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நச்சு பண்ணும். குதிக்கால இருந்து ஆரம்பிச்சு குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் அப்படி முழங்கால்களுக்கு கீழே உள்ள பகுதிகள் உள்ளுறுப்புகள் தொடைப்பகுதி பின்பக்கம் திருஷ்டபாகம் தண்டுவடம் நாரி முள்ளங்கண்டு முதுகில் உள்ள அத்தனை உடல் உறுப்புகள் எல்லாவற்றிலிருந்து கழுத்து பகுதிக்கு வந்து புஜங்கள் 2 புஜங்களுக்கு வந்து கைகள் மணிக்கட்டுகள் எங்களுடைய முழங்காய்களுக்கு எல்லாம் வந்து விரல்கள் நகங்கள் உள்ளங்கை கைகளில் உள்ள அத்தனை ரேகைகளும் ஒன்றாகிவிட்டு என்னுடைய நாடி கை நாடி எல்லாம் இருக்குது எல்லாவற்றையும்
நான் அந்த கைகளில் உள்ள நாடி நரம்புகள் அத்தனை இணைத்து கழுத்து பகுதிக்கு வந்து தலைப்பகுதி வெளிப்பக்கம் தன்னுடைய தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளும் தன்னுடைய தலைமுடியில் உள்ள அத்தனை ஒவ்வொரு வேர்க்கால்கள் நெற்றி என்னுடைய புருவங்கள் கண்கள் தாடைகளில் உள்ள வெளிகள் கன்னங்கள் செவ்விகள் என்னுடைய உதடுகள் நாக்கு உள்நாக்கு பற்கள் எல்லாவற்றையும் இணைத்து கழுத்து பகுதிக்கு முன்பக்கமாக வந்து எல்லா கழுத்து உள்ளுறுப்புகளை இணைத்து நெஞ்சு பகுதி நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள் மாற்றி வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகள் அடி வயிற்று பகுதி தொடைப்பகுதி எங்களுடைய முழங்கால்கள் கால்களுக்கு முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள் கணுக்கால் அப்படி பாதம் இதில் ஒவ்வொரு விரல்களால் இணைத்து பாதம் முழுக்கால்களையும் நினைத்து ஒரு விரலாக இணைத்து எல்லா அளவும் என்னுடைய நாடு நம்புகள் அத்தனையும் தோட்டம் எல்லாம் எல்லாம் சரியாகிறது. நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புல எங்கேயும் நோவோ வலியோ இல்லை. அப்படியே நோவோ வலியோ இருந்தா என்ன விட்டு அது போயிட்டாலும் சொல்லி அந்த பெருவிரலால ஆட்டி திறத்தி விட்டுறோம். என்னால் அதை நிவர்த்தி செய்ய முடியும். நான் செய்வேன், என்னால முடியும். கண்களை இறக்கி மூடியபடியே அப்படியே உள்ளங்கை இரண்டையும் எடுத்து முன்னுக்கு உறைஞ்சி கண்களுக்கு மேல உள்ளங்கைய வச்சு இரண்டாவது தடவையாக உறைஞ்சி மேல வைத்து நிறைவாக உள்ளங்கையை கொண்டு போய் கண்களுக்கு மேல வைத்துட்டு அதை கீழ் நோக்கியில்தான் விரல்கள் கண்களுக்கு முன்னுக்கு வரும். அந்த விரல்களுக்கு இடையே உங்களோட பார்வையை மெதுவா திறந்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு அழகான நாளா நான் அமைச்சு கொள்ள முடியும். என்னுடைய உடம்புக்கு எங்கேயும் வருத்தம் இல்லை. ரொம்ப அழகா செய்துறீங்க, சிரிச்சு கொண்டு செய்துறீங்க, அனுபவிச்சுறீங்க, தொடர்ச்சியா செய்யறீங்க. எல்லாருக்கும் சிறப்பான மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து கொள்ளுவோம். இன்றைய நாள் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க செய்ய வேணும் என்றது எங்களுடைய வேண்டுதல். வேற ஒன்றும் உங்களுக்கு வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. வாழ்த்துக்கள் எல்லாரும். நன்றி தர்ஷினி. நன்றி உங்களுக்கு. நன்றி சகோதரி தர்ஷினி சண்முகனாவுக்கு மிக மிக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி 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 வாழ்த்துக்கள் தர்ஷினி. நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி. மிக்க நன்றி. நன்றி தர்ஷினி. கொண்டோல்வோம். நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது யோகாசனம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும்.